கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அனுதினம் கர்த்தரோடு. இன்றைய தலைப்பு அடைக்கல பட்டணம். எபிரேயர் 6:18 நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படிக்கு அடைக்கலம் புகுந்த நமக்கு பலமான ஆறுதல் உண்டாயிருக்கும் என்று கூறுகிறது. பழைய ஏற்பாட்டில் ஆபத்தில் இருப்பவர்கள் ஓடி சென்று பாதுகாப்பை பெற அடைக்கல பட்டணங்களை தேவன் ஏற்படுத்தியிருந்தார். அந்த பட்டணத்திற்குள் சென்றதும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டனர். அந்த பாதுகாப்பு அவர்களின் சொந்த நீதியினால் உண்டானது அல்ல, மாறாக தேவன் அவர்களுக்காக ஏற்படுத்தினார். இந்த அடைக்கல பட்டணமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது. அவரே நம்முடைய உண்மையான அடைக்கலம். விசுவாசத்தோடு அவரிடம் ஓடி வரும் எந்த ஒரு பாவியும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு நிராகரிக்கப்படுவதில்லை. மாறாக தேவன் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வலது பக்கத்தில் அறையப்பட்ட கள்ளனை ஏற்றுக்கொண்டது போல இரக்கத்துடன் ஏற்றுக்கொள்கிறார். உலகம் தற்காலிகமான புகலிடத்தை நமக்கு தருகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நித்திய பாதுகாப்பை நமக்கு தருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியே நியாய தீர்ப்பு மட்டுமே உள்ளது. ஆனால் அவருக்குள் மன்னிப்பும் சமாதானமும் நித்திய அடைக்கலமும் உண்டு. கிறிஸ்துவிடம் வருவதில் தாமதிக்காதீர்கள். ஒவ்வொரு ஆத்துமாவிற்கும் மிகவும் பாதுகாப்பான இடம் என்பது தேவன் தம்முடைய குமாரனில் ஏற்படுத்தியுள்ள நித்திய அடைக்கலமே ஆகும். அல்லேலூயா.